ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18s 19s கிட்ஸ்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது வெண்ணெய் புட்டு அப்படின்னு. அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இதெல்லாம். இப்போல்லாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை பற்றி தெரியறதும் இல்லை, பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறதும் கிடையாது பெரும்பாலும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இந்த மாதிரி இட்லிக்கு அரைக்கும் போது கூட ஒரு கிளாஸ் சேர்த்தே நீங்கள் அது கூடவே ஊற வச்சு இந்த மாதிரி அரிசி மாவே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 2 கை அளவு மாவுன்னா கூட ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம். நான் ஒரு 250 கிராம் அரிசி அளவுக்கு கூட சேர்த்துருந்தேன். அதை நான் தனியாக எடுத்துட்டேன் அதிலேருந்து. பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு அரிசி தேவைக்கு நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இது பச்சரிசியில் செய்யக்கூடாது, புழுங்கல் அரிசியில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லத்தை நல்லா துருவி வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு. தேங்காய் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஏலக்காய் 4 தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரமாக இருக்கணும், கொஞ்சம் அகலமான வாய்ப்பகுதி உள்ள பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த கப்லேயே 3 கப் அளவு தண்ணி நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். நீங்கள் சில பேர் இதை கெட்டியாக பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப கேக் மாதிரி. அது 2.5 அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தால் போதும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது தளதளன்னு கொஞ்சம் இருந்தால் தான் வெண்ணெய் புட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 மடங்கு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது ஊற வைக்கலையே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கழுவிட்டு அப்படியே நீங்கள் 2 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா கூட அந்த தண்ணி கொதிக்கிறதுலே பாதி வெந்துடும். அடுத்து நம்ம மாவு ஊற்றும் போது அந்த மாவு வெந்து வர்றதுக்குள்ளே பாதி வெந்துடும். அதில் நீங்கள் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுது. ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே கொதித்த தண்ணியில் இந்த மாவை கொஞ்சம் தண்ணி லேசாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி அது கூட சேர்த்துருங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது மாவு இல்லைங்களா, அது அடி பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வைங்க. பாருங்கள், ஒரு கூழ் மாதிரி அப்படியே திரண்டு வருது பாருங்கள். அந்த பக்குவத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு வேணும்னா இன்னும் கூட சேர்த்து கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ வெல்லத்தையும் இதில் சேர்த்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி ஆகிட்டே வரும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா தனியாக இனிப்பு ஒரு மாதிரி தெரியும், டேஸ்ட் இருக்காது, சாப்பிட்றதுக்கு திகட்டிடும். நீங்கள் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவும் இல்லை, எந்த இனிப்பு செஞ்சாலுமே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவு கிளறுங்க. இது வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பபுள் பபுளாக வெடித்து வரும் பாருங்கள். இதில் நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா மேலே தெரிக்கும். ஸ்லோவாகவே வச்சு செய்யுங்க அடுப்பை. பாருங்கள், இந்த மாதிரி முட்டை முட்டையாக வெடித்து வரும். இது வெந்துடுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இன்னும் கெட்டி ஆகிடுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி ஆகிடும். இந்த சூட்லேயே இந்த அளவுக்கு இலகுன மாதிரி இருக்கும். நீங்கள் ஆற வச்சிங்கன்னா இன்னும் கெட்டி ஆகிடும். பாருங்கள், நல்லா கிளறிட்டு
அடுப்பு விட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு நீங்கள் சின்ன சின்ன கிண்ணத்தில் ஒரு கப்லேயோ கிண்ணத்துலேயோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கிண்ணது இந்த மாதிரி ஒரு 9 கப்பில் வரும். தாராளமாக 9-10 கப்பில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், தேங்காய் சொரண்ண இந்த சிரட்டையில் அதுக்கு முன்னெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. ஸ்பூன் கூட போடாமல் நாங்கள் 2 விரலை மட்டுமே வச்சு எடுத்து சப்பி சப்பி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ அது மேலே தூவிட்டு ஆற விட்ருங்க. ஓரளவு கதகதப்பாக இருக்கிற வரைக்கும் அது ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போடுவோம், தவறாமல் பாருங்கள். நன்றி.